அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, இயர்லி பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சிம்ப்டம்ஸ் இருந்தா, நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கோமா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான். அப்புறம் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பிரெக்னன்சி டைம்ல எனக்கு எந்த மாரியெல்லாம் சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர்லி ப்ரெக்னென்சி டைம் அப்படின்னா நமக்கு பீரியட் ஆனதில் இருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய பேருக்கு கரெக்டாக வந்துடும். பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும். நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும். அப்படி கரெக்டாக வர்றவங்களுக்கு ஈஸியாக நம்ம சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு இந்த 35 டேஸ் 33 டேஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 43 45 டேஸ் ஆகும். இப்போது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பாய் பேபி, செகண்ட் கேர்ள் பேபி. ஸோ 2 பேத்துக்குமே சிம்டம்ஸ் ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சில விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி உள்ள சிம்டம்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும்ல, அப்பையும் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள டேட்டில் உள்ள சிம்டம்ஸ் தான். ரொம்பவே ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும். தலைவலி, மயக்கம் அந்த மாதிரி இருக்கும். படுத்தே தான் நான் கிடந்தேன். ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும். என்னால் எந்திரிக்கவே முடியாது. என்னால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ நான் அந்தளவுக்கு டயர்டாக தான் இருந்தேன். மார்னிங் கூட என்னால் எந்திரிக்கவே முடியலை. எனக்கு 2 பேபிக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் அடிவயிறு வலிக்கும். அடிவயிறு எப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வலி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்குங்கிற மாதிரியே வலிக்கும். சில பேருக்கு வயிற்றில் இந்த லெஃப்ட் இல்லைன்னா ரைட் சைடு பயங்கரமாக வலிக்கும். எனக்கெல்லாம் முதுகு வலிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதுவும் எல்லாத்துக்குமே இருக்கும். முதுகு வலி, அடிவயிறு வலி எல்லாம் ஆனால் இந்த வலி கண்டினியூஸாக இருக்காது. அப்பப்போ சுருக்கு சுருக்குங்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு 2 பேபிக்குமே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க கேர்ள் பேபிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாய் பேபிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு 2 பேபிக்குமே ஈக்குவலாக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது நமக்கு செகண்ட் கேர்ளாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபியோட சிம்டம்ஸில் இருந்து இந்த 2வது பேபியோட சிம்டம்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் பேபி வயிற்றில் இருக்கும்போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். எனக்கு கேர்ளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சிம்டம்ஸ் வச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு கேர்ளாகவே இருந்தாங்க. ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி எந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி உள்ள சிம்டம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம 100க்கு 50% கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீரியட்ஸ் தள்ளி போயிருச்சு, ஒரு 10 டேஸ் ஒரு 5 டேஸ் உங்களுக்கு தள்ளி போயிருச்சுன்னா அதுதான் உங்களுக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மான அறிகுறி. அப்படி தான் உங்களுக்கு ஒரு 10 டேஸ் தள்ளி போனதோடய நீங்கள் கார்டு வாங்கி செக் பண்ணிங்களா, அது உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துடும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ நம்ம இந்த பீரியட்ஸ் தள்ளி போகிறத வச்சு தான் கணக்கு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த மாதிரி தலை சுத்தல், வயிறு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பீரியட்ஸ் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வயிற்று வலி, தலை சுத்தல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது பீரியட்ஸ்க்கான உள்ள வலி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 7 டேஸ் இல்லை 10 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது நமக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இது எல்லாமே தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மந்த்தில் உள்ள சிம்டம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கொஷின் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்.